Hey guys, welcome back to Photography Tamizha YouTube channel. இந்த வீடியோ அதை பற்றினா நீங்கள் பார்த்துருப்பீங்க, தமிழ்லேயே தெரிஞ்சிருக்கும். ஸ்லோ மோஷன் எப்படி எடிட் பண்ணுறது, அதாவது கைன் மாஸ்லாம் செட் ஆகல, அது வரமாட்டேங்குது, இது வரமாட்டேங்குது அப்படின்னு. இந்த வீடியோ எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஃபாஸ்ட்டாக வந்து ஸ்லோவாக போய் ஃபாஸ்ட்டாக வர மாதிரி ஒரு வீடியோ தான் இருக்குது. இப்போ நம்ம எல்லோரும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, டக்குன்னு ஸ்பீடாக வரும், அப்புறம் அப்படியே நல்ல ஸ்லோவாயிரும், அதுக்கப்புறம் ஸ்பீடாக போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். இது வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம இன்ட்ரோவெல்லாம் எடுக்கிறதுக்கு வந்து இந்த டிப்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இதுக்கு ஒரு ஆப் இருக்குது, அது என்ன ஆப்னு நான் கொஞ்சம் கழிஞ்சு சொல்கிறேன். நம்ம சேனல் பிடிச்ச மறக்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க எல்லாரும் எடிட்டர்ஸ், ஃபோட்டோகிராஃபர், வீடியோ எடிட்டர், வீடியோகிராஃபராக தான் இருக்காங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது ஒன்று ஜாயின் பண்ணிடுங்க. அப்போ வந்து இந்த ஆப்பில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு வீடியோவை ஸ்லோ அண்ட் ஸ்பீடு பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. அது வந்து நான் டெஸ்ட் பண்ணேன், மேபி நல்லா தான் இருக்குது. இந்த வீடியோ நம்ம எடுக்கிறதுக்கு வந்து நம்ம கேமராவில் வந்து ஒரு செட்டிங்ஸ் இருக்குது. ஃபோன் கேமராவில் தான் 4K இல்லை 4K வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். ஃப்ரேம் பர் செகண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. எஃபிஎஸ்ன்னு இருக்கும். அது வந்து எவ்வளோ கூடுதலாக வைக்கிறீங்க, உங்கள் ஃபோனில் எவ்வளோ கூடுதலாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் வீடியோ வேறு லெவலில் இருக்கும். வேணா நான் வந்து இப்போ ஒரு சாம்பிள் காட்டி தரேன். 24 ஃப்ரேம் பர் செகண்ட்லையும், 30 ஃப்ரேம் செகண்ட்லையும், 60 ஃப்ரேம் செகண்ட்லையும். நீங்கள் வந்து 60 ஃப்ரேம் பர் செகண்ட் வந்து வச்சு நீங்கள் வீடியோ எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வந்து இந்த 60 ஃப்ரேம் பர் செகண்ட் எப்படி வைக்கிறதுன்னு நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம 24, 30, 60 இதோட டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்துட்டு வந்துருங்க. நம்மளோட ஃபோன் வந்து இப்போ வந்து 60 ஃப்ரேம் பர் செகண்ட்ல தான் இருக்குது. நான் ஜஸ்ட் எக்ஸ்போஸ் வந்து லாக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் இதை சேஞ்ச் பண்ணுறேன், எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதவே அப்படியே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 30 ஃப்ரேம் பர் செகண்டில் போய் போட்டு காட்டுறேன். ஸோ வந்து இப்போ 30ல் வந்து அந்த ஒரு மாதிரி லேக் வந்துட்டு இருக்கு. 60ல் வரும்போது நல்ல ஒரு ஸ்மூத்தான ஃபீல் கிடைக்குது. நீங்கள் செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீல் பண்ணும்போது அது வந்து தெரியும். நல்ல அப்படி ஸ்டெபிலைசேஷனாக நல்ல ஒரு வீடியோவாக இருக்குது. இந்த மேலே இருக்கிற 3 புள்ளியை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கும். 1080p 30 ஃப்ரேம் பர் செகண்ட், 720p 30 ஃப்ரேம் பர் செகண்ட், 4K 30 ஃப்ரேம் பர் செகண்ட் இருக்கு. இதுல வந்து 60 ஃப்ரேம் பர் செகண்ட் உங்களால எந்த ஆப்ஷன்ல வைக்க முடியுமோ அந்த ஆப்ஷனை வைக்கிறீங்க. இந்த ஆப்ல வந்து இது வந்து ரெட்மியோட கஸ்டமைஸ்டான ஆப். கூகுள் கேமரா எல்லாரும் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கூகுள் கேமரா வந்து எப்படி 60 ஃப்ரேம் பர் செகண்ட் வைக்கிறது அப்படின்னு நான் காட்டுறேன். A few moments later. கூகுள் கேமரா ஆப் ஓன் பண்ணிட்டு வீடியோ அப்படின்றத கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இதுல வந்து மேல இருந்து இந்த இடத்துல ஒரு பட்டன் மாதிரி இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து ஃபிளாஷ்ன்னு இருக்கும், கீழே ஃப்ரேம் பர் செகண்ட் அப்படின்னு இருக்கும். 24 வச்சுக்கலாம். 24 வச்சா ரொம்ப டிம்மா இருக்கும், உங்களுக்கு தெரியும். அதுல வந்து 30, 60 அப்படின்னு ஒரு 3 ஆப்ஷன் இருக்கு. இதுல நம்ம 60 வச்சோம்னா நல்ல ஒரு ஸ்மூத்தான பட்டர் ஸ்மூத் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த பட்டர் ஸ்மூத் தான் இதுல வரும். நெக்ஸ்ட் வந்து நம்ம எடிட்டிங் செக்ஷனுக்குள்ள போயிடலாம். நம்ம யூஸ் பண்ணியிருக்க ஆப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷன் எஃபெக்ட்ஸ் அப்படின்ற ஆப் தான். இந்த ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதில் வந்து ஸ்டார்ட் ஸ்லோ மோஷன் அப்படின்னு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து ஓப்பன் ஆகும். இதில் ரெக்கார்ட் மூவி ஆர் சூஸ் மூவி அப்படின்னு இருக்கும். நம்ம வந்து சூஸ் மூவியை கொடுத்துட்டு நான் ஒரு வீடியோ வந்து ஆல்ரெடி வச்சிருக்கேன், அந்த வீடியோ வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒரு சிம்பிளான ஸ்லோ மோஷன் வீடியோவாக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து 60 ஃப்ரேம் பர் செகண்டை போட்டு தான் நான் எடுத்தேன். நீங்களும் வந்து வீடியோ எடுக்கும்போது 60 ஃப்ரேம் பர் செகண்டை போட்டு எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம அதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா சிம்பிள் மெத்தட் வேணுமா அட்வான்ஸ் மெத்தட் வேணுமான்னு கேட்கும். அப்போ வந்து நம்ம அட்வான்ஸே கொடுத்துக்குவோம், ஏன்னா எல்லாமே அட்வான்ஸ் பண்ணால் தானே நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் ஒரு வீடியோ வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இதில் என்னடா இந்த மாதிரி புள்ளியாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிடுங்க. லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரிமூவ் பாயிண்ட் அப்படின்னு கேட்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி ரிமூவ் ஆயிரும். அங்கே இருக்கிற புள்ளி எல்லாம் கிளிக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபோன் வந்து ரொம்ப ஆடுது கடன்னு. அந்த புள்ளி எல்லாம் ஜஸ்ட் வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா ரிமூவ் பாயிண்ட் அப்படின்னு வரும். அதில் இருக்க எல்லா பாயிண்ட்டுமே ரிமூவ் பண்ணிடுங்க. எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து ஸ்ட்ரைட்டாக வைக்கணும். ஸ்ட்ரைட் லைனில் இருக்குது. இப்போ நான் வந்து இந்த வீடியோ ப்ளே பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் க்ரோப் பண்ணிக்குவோம். இங்கே வர இந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நார்மல் ஸ்பீடில் இருக்கும். ஐயோ, ஸ்ட்ரைட் லைன்லேருந்து மாறிடுச்சு. இந்த கோடு வந்து ஸ்ட்ரைட்டாக இருந்தால் வீடியோ வந்து கரெக்டான ஸ்பீடில் ஓடுது. இப்போ வந்து இந்த வீடியோ வந்து கரெக்டான ஸ்பீடில் வருது. ஓகேவா? இப்போ வந்து இதில் வந்து நம்ம எப்படி வந்து ஸ்லோ மோஷன் ஸ்பீடு செட் பண்ணுறதுனா, இதை வந்து கீழே இழுத்தீங்கன்னா அந்த கோடு இருக்குல்ல, ரோஸ் கலர் கோடு, அதை வந்து கீழே இழுத்தீங்கன்னா வந்து வீடியோ ஸ்லோவாக போகும். மேலே தூக்கி வச்சிங்கன்னா ஸ்பீடாக போகும். ஸோ வந்து நான் சென்டரில் வச்சுட்டு இன்னொரு இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு புள்ளி வரும். ஸோ வந்து அந்த இடத்துல வரைக்கும் ஸ்பீடாக வச்சுட்டு ஜஸ்ட்டு அது பக்கத்துலேயே ஒரு புள்ளியை கிளிக் பண்ணுறேன், கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக்கிடுறேன். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு புள்ளியை கிளிக் பண்ணுறேன், ஸ்லோவாக்கிட்டு கொஞ்சம் தள்ளி ஒரு புள்ளியை கிளிக் பண்ணி மேலே வச்சுட்டு ரொம்ப ஸ்பீடாக்கிடுறேன். இப்போ வந்து நம்ம வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸ்பீடாக வந்து அப்படியே ஸ்லோ மோஷனாகி வந்து ரொம்ப ஸ்லோ மோஷனில் வந்து அப்படியே பேசுகிற மாதிரி வரும். பேசி முடித்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா
அப்படியே கொஞ்சம் ஸ்பீடாக போகும். ஐயோ இந்த ஸ்பீடாக போயிடுச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான சூப்பரான வீடியோஸ் எல்லாம் எடிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, நம்ம ஃபோனில் ஸ்லோ மோஷன் போட்டு இந்த மாதிரி எடுக்க முடியும். அது வந்து இந்த ஸ்பீடாக வந்து ஸ்லோவாக வருது. அது பேர் சூப்பர் ஸ்லோமோ அப்படின்ற பேர். அது எல்லா ஃபோன்லையுமே இருக்கும். அதுக்கும் ஒரு சாம்பிள் நான் வந்து காணிச்சு தரேன். இப்போ வந்து நம்ம ஃபோனில் இருக்க மோர் ஆப்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் எல்லா ஃபோன்லையும். அதில் வந்து ஸ்லோ மோஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எல்லா ஃபோன்லையுமே இருக்கும். இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஜஸ்ட் இப்போ நான் ஒரு வீடியோ எடுத்து காட்டுறேன். சாம்பிளா அங்கேருந்து இங்கிட்டு வந்து இப்படி மூவ் ஆகுற மாதிரி ஒரு சின்ன வீடியோவாக தான் இருக்க போகுது. ஏன்னா எந்த ஒரு அப்ஜெக்டும் வச்சு எடுக்க முடியல. ஸோ வந்து இந்த வீடியோ எடுத்துட்டு இப்போ நான் வந்து இந்த வீடியோ கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு நம்ம உள்ளே போனதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு 2 புள்ளி மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். இந்த பார்த்தீங்களா, அந்த நடுவில் சென்டரில் வந்து ஒரு 2 புள்ளி மாதிரி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ ஸ்பீடு, எங்கே ஸ்பீடாக இருக்கணும், எங்கே ஸ்லோவாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த மேலே வந்து சின்ன சின்ன புள்ளியாக இருக்கிறது வந்து ஸ்பீடாக இருக்கிறது, ரொம்ப கேப் விட்டு இருக்கிறது வந்து ஸ்லோவாக ஆகுறது. இப்போ வந்து இது ரெண்டையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து ஸ்பீடாக வருது, அப்படியே ஸ்லோவாக அந்த வீடியோ வந்து பட்ரு ஸ்மூத்தாக போகுது. ஆனால் ஸ்லோ மோஷனோட நம்ம எடிட் பண்ணுறது தான் நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இதோட ரிசல்ட் வந்து இதுதான். நம்ம எடுத்தது அப்படிதான்.